வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோடில் மனோஜ் பார்வதியோட வீட்டுக்கு வராரு. இந்த முத்துவும் மீனாவும் அப்பாட்ட வந்து மீனாவோட நகையை பற்றி கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கேட்குறப்ப நான் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. சீக்கிரமாக எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அந்த நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நான் நகையை அடமானம் வைக்கலம்மா, 4 லட்சம் ரூபாய் வேணும்னா விற்க சொன்னாங்கம்மா, நான் வித்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இப்போ என்ன தாண்டா பண்ணுறது, நான் என்னோட நகையை கொடுக்குறேன், சீக்கிரமாக போய் அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி நகையை பற்றி விசாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த நகையெல்லாம் உருக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த கடைக்காரங்க. இப்போ நகை இல்லாமல் நான் வீட்டுக்கு போக முடியாதே அப்படின்னு புலம்புறாங்க விஜயா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா, அந்த நகையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நகையெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதே டிசைனில் கவரிங் நகையை வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் மீனாவும் என்ன நகையை வாங்கி அடமானமாக வைக்க போகிறாங்க, கழுத்தில் தானே போட்டுக்க போகிறாவ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு நீ சொல்கிறது தான் நல்ல ஐடியாவாக தெரியுதுடா, அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. மீனாவோட தங்க நகை மாதிரியே கவரிங் நகைகளை வாங்கிட்டு இப்போது விஜயா ரூமுக்குள்ளே போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் இப்போது அந்த பீரோக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாங்க. அண்ணாமலை விஜயாட்ட நகையை பற்றி பேசுகிறாரு. இப்போ என்ன அந்த நகை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி கொடுக்குறாங்க விஜயா. முத்து ஆசைப்பட்ட மாதிரி பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கடைக்கு போகிறாங்க முத்துவும் மீனாவும். அங்கே போயிட்டு இந்த ரெட்டை வடை செயின்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. இந்த செயின் எவ்வளோங்க ரேட்டு அப்படின்னு கேட்குறாரு முத்து. 2 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு கடைக்காரர். என்னோட செயினும் வலையிலே வச்சா கரெக்டாக வருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கடைக்காரர்கிட்ட அவங்க கொண்டு வந்தது கவரிங் நகை அப்படின்னு தெரியாமல் அவங்க கொண்டு வந்த நகையை கொடுக்குறாங்க மீனா. செக் பண்ணி பார்த்த கடைக்காரர், என்ன எங்களை ஏமாத்தலான்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் கவரிங் நகை அப்படின்னு பயங்கர கோவமாக கத்துறாரு. மீனாவுக்கு தெரிஞ்ச சேட்டு இப்போ அங்கே வராரு. மீனா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாலே, ஏதோ குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு கடைக்கு வெளியில் வராங்க முத்துவும் மீனாவும். முத்துவும் மீனாட்ட சொல்கிறாரு, அப்பாவுக்கு கால் பண்ணி அம்மாட்ட இது விஷயமா பேச சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கம்மா சரியான கேடி தான், அவங்க தான் இந்த மாதிரி கவரிங் நகையாக மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அண்ணாமலைக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு முத்து. அதை கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த நகை விஷயத்தில் மனோஜும் விஜயாவும் மாட்டுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.